ஒரு பெண் தன்னுடைய பக்கத்து வீட்டில் பெரிய மாமரம் இருக்கிறத பார்த்துட்டு தான் வீட்டுல அப்படி ஒரு மரம் இல்லையேன்னு பொறாமையில அந்த மரத்தை வளர விடக்கூடாதுன்னு நினைச்சு இருக்கும் குப்பைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த மரத்தின் கீழே கொட்ட ஆரம்பிச்சாலாம். இதே மாதிரி ஒரு மாசம் செஞ்சாலாம். அந்த வீட்டுல இருக்க யாராவது தான் கூட சண்டைக்கு வருவாங்கன்னு நினைச்சா, ஆனா யாரும் சண்டைக்கே வரல. இப்படி காலம் போக வழக்கம் போல அன்னைக்கும் குப்பையை கொட்ட போனாலாம். அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் ஒரு கூடை நிறைய மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தாராம். மனசு கேட்காம, நான் தான் தினமும் குப்பையை கொண்டு வந்தேன், இது தெரிஞ்சு ஏன் மாம்பழத்தை தரீங்கன்னு கேட்டாலாம். எங்க வீட்டுல இருக்க பெரிய மரமே இதுதான், அதுல பழமோ காயோ காய்ச்சதே கிடையாது. எப்பத்துல இருந்து நீங்க குப்பைகளை கொட்ட ஆரம்பிச்சீங்களோ அப்பத்துல இருந்துதான் அந்த மரத்துல நிறைய பழமோ காய்க்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னாராம். அதனால உங்களுக்கு பழத்தையும் தரேன். அந்த மரம் அழியணும்னு நினைச்சுதான் அந்த பெண் குப்பைகளை கொட்டினா. ஆனா குப்பை தனக்கு உரமாக்கி செழிப்பா வளர்ந்துருச்சு அந்த மரம். இதே போல நம்மளுடைய வெற்றிகளை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாதவங்க வன்மத்தோட நம் மீது தூற்றும் கேலி, கிண்டல், வன்மம் போன்ற குப்பைகள் எல்லாவற்றையும் வெற்றிக்கு உரமாக்கி வாழ்க்கையில ஜெயித்துக்க அதுவே வலிமையாகும். பாருங்க.